3, 2, 1. The name is புள்ள பிறந்து 8 மாசம் ஆயிட்டு. இன்னும் அடுத்த புள்ள பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த புள்ள பேர் சொல்லுவீங்க, இல்லாட்டி இந்த புள்ளைக்கு பிறந்தநாள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புள்ள பேர் சொல்லுவீங்க அப்படின்னு Hi guys, welcome to our channel Jenny BG Loves. சொல்ற மாடலேஷன் பாத்தீங்களா? எடுத்தோடனே ஆளுக்கு வந்து தொண்டை அடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த, அதுவும் எங்களை வந்து நிறைய பேர் திட்டவே செஞ்சுட்டீங்க, என்னம்மா நீங்க ஒரு பேரை சொல்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுறீங்க இவ்வளவு நாள் ஆகுறீங்கன்னு. ஏன்னா ஒன் டே லேட்டா வந்து நாங்க இந்த வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் எங்க போனாலும் வந்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா தயவு செய்து நேம் சொல்லிருங்க, தயவு செய்து நேம் சொல்லிருங்க, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன், இத்தனை நீ வந்து என் பையன் வளர்ந்தோன்னு நீ கேட்டுக்கோமா அப்படிதான் நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், இந்த வீடியோல கண்டிப்பா தம்பியோட நேம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அப்படின்னா இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த நேம் வந்து நாங்கள் எதுக்கு வச்சோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ வந்து இது நான் இப்போ கொடுக்குற க்ளூலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் தம்பிக்கு நேம் வந்து என்ன வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எல்லாரும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது தான், எங்கள் அப்பாவோட நேம் தான் தம்பிக்கு வச்சுருக்கோம். அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து நேம் வந்து ரொபின்ஸ்டன், சரியா? ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருந்தாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு சொல்ல கடைசி கட்டத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்கள் அப்பாவை வந்து ராபின்ஸ்டன் அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கடைசி அதே மாதிரியே எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்களா. ஸோ இவங்க எங்கள் அப்பா தவறுனது வந்து எங்கள் அப்பா தான் வந்து ரிட்டர்ன் பிறப்பாங்க அப்படி இப்படின்னா ரொம்பவே நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். வீட்டில் உள்ளவங்க யாருமே உங்க குடும்பத்துல அவங்க நேம் சொல்லி வந்து கூப்பிட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் அதை வச்சு கட்டை அதை வச்சுதான் ஃபுல்லா கூப்பிடுவாங்க. ஆனா அந்த டாக்டர் தான் ஸ்பெஷலா வந்து கூப்பிட்டது. அதுவும் அந்த கடைசி கட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து சுயநினைவே இல்லாம நேம் சொல்லும் போது மட்டும் தான் நினைச்சு பார்ப்பாங்க அப்படி. ஸோ அப்படி இருந்தாங்களா, அது மாதிரி எங்க அப்பா தான் பிறப்பாங்கன்னு நினைச்ச மாதிரியே தம்பி வந்து பிறந்தானா, சரி அவங்க பேரே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து நான் ஏன் உங்ககிட்ட வந்து இவ்வளோ சீட் முதலே சொல்லாம ஏன் இவ்வளவு நாள் எடுத்தேன் அப்படின்னா, கொஞ்சம் கிராண்டா எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டா அப்பாவே வந்து பிறந்ததுனால கண்டிப்பா அது கிராண்டா தான். ஏன்னா அவங்க இருக்கும் போதே சொல்லிட்டே தான் இருப்பாங்க, தம்பி பையனோ பொண்ணோ பிறந்தா நல்ல கிராண்டா தான் ஃபங்க்ஷனா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நானும் வந்து அவங்க இருக்க சொல்ல வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஸோ நானும் முதல்ல என்ன நினைச்சேன், அவங்க தான் வந்து பிறந்தாங்கன்னா அவங்க என்ன எப்படி பார்த்தாங்களோ அதை விட நான் வந்து அவங்க நல்லா பார்க்கணும் அப்படிதான் நான் மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ இப்போ அவங்களே வந்து பிறந்தாங்கனால இப்போ அவங்க நல்லா பார்க்கணும்ல, ஸோ கொஞ்சம் கிராண்டா வைக்கலாம், சொல்லணும் அப்பவே நம்ம வந்து நேம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் எடுத்தோம். நிறைய பேர் கமெண்ட்ல திட்ட தான் இருக்கிறீங்க, என்னமா அப்படி உலகத்தில் இல்லாத பிள்ளைய பெற்றுட்டீங்க, இவ்வளோ நாள் இருக்கீங்க, ஒரு பேரை சொல்ல வேண்டியதானே, புள்ள பிறந்து 8 மாசம் ஆயிட்டு, இன்னும் அடுத்த புள்ள பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த புள்ள பேர் சொல்லுவீங்க, இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புள்ள பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் டிலே பண்ணல. ஸோ இந்த வீடியோல வந்து தம்பி ஸோ இப்பவும் நாங்கள் வந்து வச்சிருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய தடங்கள். கோயிலே வந்து இப்போ ஹிந்து மரப்படினா கரெக்டா வந்து 16th டேயே வந்து சும்மா வந்து என்னது அரிசியில நெய்மல்லி காத்து தொட்டில் ஆட்டி இது பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க இதுல அப்படி கிடையாது. நாங்க தனியா அவங்க கிளாஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் எங்க நானப்பட்ட அவங்க கிளாஸ் படிக்கணும், ஃபாதர்ட்ட பர்மிஷன் வாங்கணும், ஃபாதர் ஒரு டேட் சொல்லுவாங்க, அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டேட் நம்ம டேட் சொல்றது சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு 3 டைம் ட்ரை பண்ணி 3 டைமே வந்து எங்களுக்கு அந்த டேட் கிடைக்கவே இல்லை. நாங்க நிறைய வீடியோல கூட சொல்லிருக்கோம் சீக்கிரம் வர போறோம், அதுவும் இல்லாம சீக்கிரம் வந்து நேம் ரிவீல் பண்ண போறோம், நேம் ரிவீல் டேட் வந்து அப்படி நிறைய 3 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல ஃபாதர். ஸோ இந்த டைம் தான் அவ்வளவு தரங்கள் தாண்டி கடைசியா 4ஆம் தேதி, அதுவுமே அவங்க ஃபாதர் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. கடைசி எப்படியோ கடைசி எப்படி சொல்றது 2ஆம் தேதி வரை கொஞ்சம் முட்டிக்கே தட்டிக்கே தான் இருந்துச்சு. அதுக்காக நம்ம எப்படி, ஏன்னா நாங்க பத்திரிக்கை எல்லாம் கண்டிப்பா அடிச்சிட்டோம். அதனால வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லி இன்னொரு ஃபாதர் நீங்க பாத்திருப்பீங்க கல்யாணத்துக்கு, அந்த ஃபாதர் நல்ல பெரிய ஃபாதர்னால அவங்க பேசி கரெக்டா சரி அப்ப நீங்களே வந்து நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கடவுள் புண்ணியத்துல வந்து நடத்தி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி தம்பிக்கு வந்து நேம் வச்சிருக்கோம். இதுல இவ்வளவு நாள் இப்ப இவ்வளவு தூரம் நான் பேசுறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க தம்பிக்கு வந்து பேர் என்னது, அப்பா பேர் என்னது, அப்பா வந்து ஆஸ்பத்திரியில எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே நீங்க வந்து தம்பி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காண்டி நாங்க ரிட்டர்ன் வந்து தம்பியோட நேமும் சொல்லிடுறோம். இப்ப கவுண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, 3 கொஞ்சம் ரொம்ப ஓவராக நினைக்காதீங்க, எங்க பிள்ளையோட நேம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தானே. 3, 2, 1 சொல்லிடுறேன். ராபின். சிம்பிளா வச்சுக்கோம். ஆனா இனிஷியல் வந்து இவர் தான், நான் கஷ்டப்பட்டு வைப்பனா யாரும் இனிஷியல் வைக்க மாட்டாங்களா, ஜே ராபினா என்ன நான் இதுல சொல்லியே ஆகணும் நானு. சரி ஜே ராபினா ஜே உங்க அப்பா நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட நல்ல சந்தோஷமா ஈ நினைப்பா பார்த்துக்கோங்க. சரி இதுதான் தம்பியோட நேம் வந்து ஃபுல் நேமே ராபின் தான்.
ஸோ ராபின்ஸ்டன் கூப்பிட்டாங்க. சரி ராபின்ஸ்டன் அப்படியே வைக்காம ராபின் வச்சுக்கனா. சில பேர் வந்து வளர்ந்து என்னமா அப்படி நேம் வச்சிருக்கீங்க கேட்டறப்பலான்னு சொல்லிட்டு இது வந்து கிறிஸ்டியன் வரப்படி வந்து சிம்பிளான நேம் தான். ஏன்னா கிறிஸ்டியன்ல நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே ராபின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த நேம் வந்து ஒரு இதா இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நேம் தான். ஏன்னா நாங்க கடவுள் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரியே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திருப்பி வந்து எங்கள் அப்பா பிறக்கிற மாதிரியே வச்சாருங்க. ஸோ அதுக்காண்டியே அப்போ நம்ம அவங்கள பார்க்குற மாதிரியே நாங்கள் இருக்கணும். ஏன்னா கடைசனத்தில் எங்கே பிறந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இருந்தாலும் மனசுல வந்து அப்பா பிறக்கணும் அதே மாதிரி அவங்களும் பிறந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க பேரே வச்சாச்சு. ஸோ அவங்க வந்து என்னை வந்து எப்படி பார்த்தாங்களோ ஸோ அதுக்கு மிச்சமாக வந்து நான் என் பையனை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நானும் அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து நான் ரொபி அப்படின்னு எங்கள் அப்பாவை நான் பேர் சொல்ல விட மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி தான் பழகுவோம். ஸோ இவன்கிட்ட பழகுறது வந்து அதே பேர் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பேரை வந்து நான் வச்சுட்டேன். ஸோ தம்பியோட நேம் வந்து ராபின், ஜே ராபின் இதுதான் தம்பியோட நேமு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் தயவு செஞ்சு திட்டாதீங்க. நான் உங்கள்கிட்ட வந்து எல்லா ரீசனையும் நான் சொல்லிட்டேன். ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் டிலே பண்ணோம். அப்புறம் வந்து பேர் வந்து தனியாக இந்த வீடியோ வந்து தனியாக எதுக்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் எதுக்கு இவங்க தனியாக போட்டாங்க அப்படின்னு. இன்னும் இவ்வளோ இது நடந்திருக்கு. ஸோ இதனால தான் இந்த பேரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வெளியே பார்க்கும்போது யாரும் வந்து தம்பி நேம் என்ன தயவு செஞ்சு கேட்டாதீங்க. தம்பி நேம் வந்து ராபின் 3 நேரம் சொல்லியாச்சுங்க. கோர்ட்டில் சொல்கிற மாதிரி சொல்லியாச்சு. ராபின். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து தம்பிக்கு வந்து எத்தனை பவுன் சேர்ந்துச்சு. அது நிறைய பேர் வந்து அதாவது எதிர்பார்க்கறதுக்கு மிச்சமாவே சேர்ந்துச்சுங்க. நாங்க வந்து எப்படின்னா அந்த மொய் எதிர்பார்த்து நிறைய பேர் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. நாங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே நடத்தவே இல்லை. சரி நம்ம எங்க சந்தோஷத்துக்காண்டி நாங்க வச்சோம். ஆனா இவ்வளவுக்குள்ள எங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதாவது எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சவங்களும் வந்து ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன பொருள்லாம் தம்பிக்கு பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்களே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. தம்பிக்கு வந்து இந்த நேம் வந்து நல்லா இருக்கா, இந்த நேம் நான் வச்சதுக்கு வந்து ரீசன் வந்து கரெக்டா இல்ல ஃபாதரே வந்து அந்த நேம் சீட்ல வந்து நேம் பார்த்துட்டு என்ன இவ்வளவு பழைய நேம் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி நேம் வைக்க வேண்டாமா, அப்புறம் அப்பா நேம் வச்சிருக்காங்க அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களோட கருத்தையும் வந்து நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த நேம் வந்து நாங்கள் வந்து ஏன் இவ்வளவு நாள் இழுத்தோம், இந்த நேம் வந்து நல்லா இருக்கா, இந்த நேம் வந்து வைக்கிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. டாடா.